அன்றும் இன்றும் என்றும் இசையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பெருமதிப்புக்குரிய அப்பா டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள். எனக்கு என்ன ஒரு பெரிய பாக்கியம்னா, எனக்கு 11 வயசு இருக்கும்போது முதல் திருவருட்செல்வர் படத்தில் பாடும்போது அவர் கூட சேர்ந்து தான் பாடினேன். அதே மாதிரி அவர் கடைசியாக பாடினது ஏ.ஆர். ரஹ்மான் அவர்களை செய்ய செம்மொழி பாடல், அதுலேயும் அவரோட சேர்ந்து இணைஞ்சு பாடுற ஒரு பாக்கியம் கிடைச்சிது. ஏன்னா அண்ணனை வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப பேசுகிறது, ஏன்னா ரொம்ப நேரம் ஆச்சு, அவங்க உட்கார்ந்துருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் இந்த செம்மொழி பாடல் பாடும்போது நான் அவர் ஒரு படம் மியூசிக் பண்ணார், பலப்பரீட்சைன்னு. அதில் என்ன பாட வச்சார், அதுக்கு ஒய்ஜி மகேந்திரன் அவர்கள் தான் நடித்தாங்க. தெப்ப குளத்தில் தெப்பம் இருக்குன்னு ஒரு பாடல். அந்த செம்மொழி பாடலப்போ ஒரு நாள் முழுக்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஷூட்டிங்கில் அவர் கூட இருக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு, சுசிலாமா எல்லாம் ஒன்றா இருந்தோம். அப்போ என்னை பற்றி சொல்லும்போது அவர் சொன்னார், மகாராஜா வந்து சங்கதிலாம் போட மாட்டான், அவங்க அப்பா மாதிரி தானாகவே சங்கதிலாம் விழும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார். இப்போ நான் ஒரே ஒரு சின்ன வார்த்தை, அவரை சுற்றி அவருடைய ரசிகர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ அண்ணன் பாட்டை பற்றி ஒரு உதாரணம் சொன்னேன். ஏன்னா அவங்கவுங்கள பற்றி ஒரு சின்ன ஆராய்ச்சி நான் செஞ்சு வச்சுருக்கேன். அண்ணன் அவர்கள் பாட்டில் அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், அதோங்கிறது அங்கே இருக்கும், இதோங்கிறது கீழே, அதோங்கிறது அங்கே மேலே. அப்படி தான் அவருடைய எல்லா பாடலும் அந்த இசை இலக்கணத்தோடு இருக்கும். இந்த ஒரு பாடல் வந்து அன்பே வாங்கிற படத்தில் அன்பே வாங்குற அந்த கிளைமேக்ஸ் சாங், அதில் பல்லவியே பார்த்தீங்கன்னா அன்பே வா அன்பே வா 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 அப்படி மேலே போய் நின்றுடும். அதுக்கப்புறம் சரணம் அதுக்கு மேலே பண்ண முடியாது. ஆனால் வார்த்தை வான்பறவைன்னு ஆரம்பிக்குது, கீழே தான் சரணம் இருக்கும், வான்பறவை அப்படின்னு ஆரம்பிக்கும். ஆனால் பாடகர்கள்லேயே அந்த ஆண் குரலில் தனி ஆளுமை படைத்த அண்ணன் டி.எம்.எஸ். அவர்கள் அந்த வான்பறவையை, அந்த வானத்தை கீழே கொண்டுட்டு வந்து அந்த வானத்தை விரித்து பெருசாக்கி வளைச்சி வான்பறவை அப்படின்வார். இசைக்கு மாறாக கீழே இருந்தாலும் அந்த குரல் ஆளுமை பாருங்க, வான்பறவை தன் சிறகை எனக்கு தந்தால், அடுத்த வரி பூங்காற்றே உன் உதவியும் எனக்கு இருந்தால். இதை அவர் மட்டுமே செய்ய முடியும், அதற்கு உரியவர் அவர் மட்டுமே. அப்படி செய்யக்கூடிய அவருக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தவர் அண்ணன் எம்.எஸ். அவர்கள். அதனால் இசை இருக்கிற வரைக்கும், தமிழ் கூறும் நல்லுலகம் இருக்கிற வரைக்கும் அண்ணன் அவர்களும் அவருடைய புகழும் என்றும் மறையாது, என்றென்றும் இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.